நம் லில்லி ஃபேமிலியில் இருக்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் டிஷ் நேம் பார்த்திங்கன்னா செட்டிநாடு ஸ்பெஷல் பால் பணியாரம். அது செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஏலக்காய், கொஞ்சம் சால்ட்டு, பச்சரிசி, உளுந்து, தேங்காய், சுகரில் வைக்கலாம், நம்ம ஜீனி எடுத்துக்கணும். அதுக்கு இப்போ நம்ம அரிசியும் பச்சரிசி 3 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இந்த பாருங்கள், அந்த அரைக்கிறது தண்ணி அதிகமாக போயிடக்கூடாது, இந்த பக்குவத்தில் இருக்கணும். பாருங்கள், எடுக்கிறப்ப அந்த மாவு அடுக்கடுக்காக வருது பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த எண்ணெயில் கிள்ளி போடுறப்ப உங்களுக்கு நல்லாயிருக்கும். லூஸாக இருந்தாக்கா அது ரொம்ப தண்ணி மாதிரி வராது. நம்ம தேங்காய் அரைக்கிறதுக்கு நான் ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஏலக்காய் 3, சீனி. இன்னும் உங்களுக்கு இனிப்பு அதிகம் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கணும். வீட்டில் இனிப்பு யாரும் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, அதனால தான் நான் கம்மியாக போகிறேன். இனிப்பு அதிகம் வேணும், நான் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர் எடுத்துக்கணும். இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கணும். இதை அரைச்சிட்டு வந்துடணும். பாருங்க, ஃபஸ்ட்டு பால் நம்ம இன்னும் கூட நம்ம 2வது டைம் கூட நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம். 2 டைம் நம்ம அரைச்சிக்கலாம், அது போதுமான அளவு. செகண்டை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். உங்களுக்கு அந்த கொஞ்சம் பால் தேங்காய் பால் கொஞ்சம் இருக்கப்போ தான் நம்ம பணியாரம் அதில் போகிறப்ப முங்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அது 2வது நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். அதை அப்படியே கலந்துக்கலாம். அதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சுகரும் பாலோட சேர்த்து நல்லா நம்ம கரைச்சி விட்டுக்கலாம், கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம், கரைஞ்சிடும். நான் அடியில் இருக்கக்கூடாது பாருங்க, அதனால் நல்லா கிண்டி விட்டுக்கணும். கரைஞ்சிச்சு, அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம வெள்ளை பணியாரம் நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயை நம்ம அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றிட்டோம். ஆயில் காஞ்சிடுச்சு. இப்போ அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விடணும். அப்படியே கொஞ்சம் கிண்டி போடணும். அப்படியே ஸ்பூன்லேயும் போடலாம். ஆனால் ஸ்பூனில் போகிற காட்டில் இப்படி நம்ம மாவை எடுத்து கையில் கிள்ளி போடுறப்ப தான் அது நல்லாயிருக்கும். சின்ன சின்ன பாலாக பாருங்கள், கொஞ்சம் உருண்டையாக கிடைக்கும். ஆனால் ஸ்பூனில் போகிறப்ப இந்த மாதிரி கிடைக்காது நமக்கு. அடுப்பு பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் இருக்கணும். ரொம்ப அதிகமாக அடுப்பு வச்சிடக்கூடாது, கொஞ்சம் சிம்லேயே நம்ம வச்சுக்கணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு பொரிச்சிக்கலாம். நம்ம ரொம்ப எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா நம்ம மாவு எடுத்து போகிறதுக்குலாம் ஃபஸ்ட்டு போட்டது வந்துடும், பின்னாடி போட்டது. அதனால தான் மிதமான சூட்டில் எல்லாம் ஈவனாக வேகும். உங்களுக்கு அப்படியே பிரட்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் வேகட்டும், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், அப்படியே வெள்ளையாக இருக்கும். அதுதான் பால் பணியாரம். பார்த்திங்கன்னா நம்ம எதுவும் சோடா மாவு எதுவுமே நம்ம போட கிடையாது. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். பார்த்திங்கன்னா சோடா மாவு போடுவாங்களா, அதுக்குள்ள எனக்கு எதுவுமே போட வேண்டியதில்லை. அப்படியே டைரெக்டாக மாவு அரைச்சி நம்ம அப்படியே போடுறது தான், எதுவும் மிக்ஸ் பண்ணாலும். கொஞ்சம் அப்பப்போ பிரட்டி விட்டுக்கணும். ஒரே பக்கம் வந்தால் கலர் ஒரே மாதிரி ஆயிரும், அதனால் பிரட்டி விட்டுக்கணும். அப்போ தான் எல்லாம் ஒரே மாதிரி ஈவனாக. அதில் மொறுன்னு இருக்குங்க, எடுக்கிறப்பயே உங்களுக்கு நல்ல ஒரு மொறுன்னு பக்குவத்துக்கு வந்துடும். இதை நம்ம பண்ணி அப்படியே நம்ம எடுத்து வச்சு இதை பண்ணி கொஞ்சம் ஒரு 1/2 hour ஊறி எடுத்து சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். அப்படி ஒரு இந்த பாத்திரத்தை எடுத்துக்கலாம். ஆயில் ஃபில்டர் பண்ணி பாத்திரத்தை எடுத்துமா ஆயில் அதில் அப்படியே வடைஞ்சிரும். இப்போ அடுத்த பேஜ் நம்ம போட்டுக்கலாம்.
பாருங்கள் எப்படி நல்லா இருக்கு பாருங்கள். அப்படியே சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் அடுத்த முறை நம்ம செகண்ட் பேஜ் போட்டுக்கலாம். கையில் கிள்ளி பரப்பு தான் நல்லா அந்த ரவுண்டு கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்பூனுங்கன்னு பார்த்திங்கன்னா அப்படி எடுக்கிறப்ப நீளமாக வந்துடும், ஒரு மாதிரி கோடு கோடாக. இதெல்லாம் நம்ம கிள்ளி போடுறப்ப அந்த இடத்துல அப்படி அப்படியே நமக்கு நின்றுக்கும். செஞ்சு பாருங்கள், குழந்தைகளுக்கு கொடுங்க. எப்பயும் சாப்பிட்ற பணியார பக்கத்தில் இந்த பால் பணியாரம் சூப்பராக இருக்கும். மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் இதில் சேர்க்குற பாருங்க. தேங்காய் பால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பொதுவாக தேங்காய் எடுத்துக்கிட்டாலே நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றும். மேக்ஸிமம் எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம தேங்காய் பாலோ தேங்காய் அதிகமாக எடுத்தோன்னா கொலஸ்ட்ரால் நினைக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. அதை நம்ம எடுத்துக்கிறப்ப தான் உங்களுக்கு தேங்காய் பால் எவ்வளோ தூரம் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடம்புல இருக்க கெட்ட கொலஸ்ட்ரால் வெளியேறும். இது அப்படியே நம்ம பெப்பரட்டி வேகட்டும். கொஞ்சம் வெந்ததுக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சோம்னா கொஞ்சம் அவங்களுக்கு அப்படியே அந்த ஒரே மாதிரி வேணும். நம்ம கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் காயிற வரை கொஞ்சம் வச்சுக்கலாம். அப்போ நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். அப்படியே பரட்டி விட்டுக்கலாம். நல்லா அப்படியே ஒன்றோட ஒன்று அப்படியே ஆட்டோமேட்டிக் ஒட்டாது. உங்களுக்கு மிதமான சூட்டில் போடுறப்போ ஒட்டாமல் இருக்கும். அப்படியே நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அப்படியே இந்த பவுலில் போட்டுக்கலாம். பாருங்க, அப்படியே எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். நல்லா ஆயில் வடிகட்டும். இது நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு பாருங்களேன், ஒரு புதுவிதமாக இருக்கும். இது கேட்பாங்க அடிக்கடி. அந்த டேஸ்ட் அவங்களுக்கு பிடிச்சிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தேங்காய் பாலோடு அந்த ஸ்வீட்டோடு அந்த பணியாரம் சாப்பிட்றப்போ அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம தேங்காய் பால் மாவை எடுத்து வச்சுருந்தோம்னா அதனால் நம்ம அதில் கிண்டி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கிண்டி விட்டு கீழே இருக்கும் பாருங்களேன், சுகர் இருந்தாலோ இல்லை மெத்தப்படி இருந்தாலும் நல்லா கிண்டி விட்டுட்டு போகிறப்போ நல்லாயிருக்கும். இது பாருங்க, இது அப்படியே அந்த பாலில் தேங்காய் பாலில் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு ஃபுல்லாக. இப்போ நம்ம தேங்காய் பாலில் போடுறோம். அப்படியே போட்டு விட்டுடலாம். அது ஃபுல்லாக அந்த தேங்காய் பாலில் மூழ்கணும். மூழ்கி அப்படியே அப்போ தான் உள்ளுக்குள்ள அந்த பணியாரத்துக்குலாம் அந்த தேங்காய் பால் அப்படியே இழுக்கிறப்ப நம்ம சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். அந்த பாலோடு சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா அந்த பணியாரம்லாம் முங்குற மாதிரி நம்ம அப்பப்போ இது பண்ணிவிட்டு இருக்கிற எல்லா பணியாரத்தையும் பாலில் போட்டுடலாம். அது ஊறி சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சாப்பிட்றப்ப இந்த தேனி மிட்டாய் சாப்பிட்றப்ப எவ்வளோ ஒரு இது இருக்கும் பாருங்களா, அதை காட்டிலும் சூப்பராக இருக்கும். ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், அடிக்கடி செய்வீங்க. இதெல்லாம் பழைய இது தான் பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாம் அதெல்லாம் மறந்துட்டோம். இதெல்லாம் பழசில் இருப்பாங்களா, எவ்வளோ ஒரு சிம்பிள், ஆனால் ரொம்ப நல்லது. இதில் உளுந்து இருக்கு பாருங்கள், உளுந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. வேறு எந்த இதுவும் சேர்க்கலை. நம்ம தேங்காய் பால் அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 hour அப்படியே மூடி இருக்கட்டும். ஒரு 1/2 hour கழிச்சு நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்க, 1/2 hour கழிச்சு நம்ம எடுக்கிறோம். பாருங்க, அப்படியே இந்த பால் போகிற அந்த பணியாரத்தில் இஞ்சி இருக்கும் பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. சும்மா ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப நல்ல ஒரு நல்ல ஒரு சிற்றுண்டி. நல்லா உண்மையிலே காலையில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். இதை மட்டும் சாப்பிட்டு நம்ம இருக்க முடியாது. காலையில் சாப்பிட்றப்ப இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம செஞ்சு சாப்பிட்றப்ப காலையில் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பால் சாப்பிட்றப்ப நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.